1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதில் அண்ணா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலில் அரெஸ்ட் ஆகி கொண்டு வர்றாங்க. அப்போ போலீஸ் கமிஷனராக இருந்தவர் பேர் FJ அருள். அவரை அண்ணா அங்கே உள்ளே கொண்டு வர்றாங்க கமிஷனர் ஆஃபீஸில். அந்த FJ அருள் கால் மேலே கால் போட்டு கையில் இருந்த அந்த லத்தி அந்த குச்சி எடுத்து அண்ணாவோட தோளில் இருக்க துண்டை எடுத்து அப்படி எடுத்து, இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு, என்ன துண்டு அப்படிங்கிற கீழே போட்டிருக்காரு. அண்ணா அதை எடுத்து திரும்ப தோளில் போட்டார். போட்டு ஜெயிலில் போயிட்டார். 1967 அண்ணா முதலமைச்சர் ஆகிறார். அதே FJ அருள் கமிஷனராக இருக்கார். அண்ணா முதலமைச்சர். அந்த கமிஷனர் வெளியே நின்றுக்கிட்டு உள்ள வர முடியாம துடிக்கிறான். இந்த மனுஷன் முன்னாடி தம்ம ஊதி மூஞ்சில ஊதுனமே, குச்சியில் அந்த துண்டை எடுத்து இப்படி தூக்கி போட்டு அவமானப்படுத்தினமே, நம்மளை என்ன பாடுபடுத்த போறாரோ திட்ட போறாரோ நினைச்சுக்கிட்டு வெளியே கூணி குறுகி நிற்கிறார் FJ அருள். ஆனா அண்ணா அவரை வர சொல்லுங்க அப்படின்னு உள்ள வர சொல்லி, உட்காருங்க அப்படின்னு அண்ணாவுக்கு முன்னால் இருக்க நாற்காலியில் உட்கார சொல்லி, நீங்கள் என்னை அவமானப்படுத்தினீங்கன்னு வருத்தப்படாதீங்க, இனிமேல் உங்களுடைய கடமையை சரியாக செய்யுங்கள்னு கை கொடுத்து தன்னை அவமானப்படுத்தியவனை நேசித்தவர் நம் பேரறிஞர் அண்ணா. சாக்ரட்டிஸுக்கு விஷம் வைத்து கொன்றவர்கள் செத்து போனார்கள். சாக்ரட்டிஸ் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரியாரின் மீது செருப்பை வீசியவர்கள் செத்து போனார்கள். பெரியார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணாவை கைது செய்து அந்த துண்டை தோளில் தூக்கி போட்டிய போலீஸ் அதிகாரி இறந்து போனார். அண்ணா இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கலைஞரை அவமானப்படுத்தி நடுரோட்டில் கைது செய்து நிற்க வைத்த போலீஸ் அதிகாரிகள் இறந்து போனார்கள். கலைஞர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தெற்கே உதிக்கும் சூரியனாக. அதே மாதிரி மிசா சட்டத்தில் சிறைச்சாலையில் இருந்தபோது நம் தமிழக முதல்வர் MK ஸ்டாலினை உதைத்த போலீஸ் அதிகாரி இறந்து போனார். ஆனால் எங்கள் தலைவர் MK ஸ்டாலின் தமிழக முதல்வராக, இந்தியாவின் நம்பர் 1 முதல்வராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.